இங்க ஒரு அப்ரண்டிஸ் அவங்க ஹெட் ஷெஃப்போட சீக்ரெட் ரெசிபியை திருடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதை ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்ட ஷெஃப் அவர் பாடியை வச்சு மறைச்சுக்கிட்டே சீசனிங்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த அப்ரண்டிஸ் ஒரு ஷைன் ஆகிற பாத்திரத்தை கழுவி சுவத்துல மாட்டிடுறான். அதுக்கப்புறமா அதுல தெரியற ரெஃப்ளெக்ஷனை வச்சு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அதை நோட் பண்ண ஷெஃப் ஒரு துணியை போட்டு அந்த பாத்திரத்தை கவர் பண்ணிடுறாரு. ஆனா அந்த அப்ரண்டிஸ் அதோட நிறுத்தாம ஒரு கண்ணாடி எடுத்து கீழே வச்சு அதோட ஆங்கிள அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா மேல இருக்க கான்வெக்ஸ் மிரரோட ரெஃப்ளெக்ஷன்ல அவனுக்கு எல்லாமே கிளியரா தெரியுது. அப்ப திடீர்னு சூரிய வெளிச்சம் அந்த மிரர்ல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதை நோட் பண்ண ஷெஃப் பக்கத்துல இருந்த தோ எடுத்து வேகமா மேல இருக்க கண்ணாடியில அடிச்சிடுறாரு. கடைசியா அந்த அப்ரண்டிஸ ஒரு பொருளை எடுக்க சொல்லி ஏமாத்திட்டு சீக்ரெட் மசாலாவை போட்டவரு சீசனிங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி இந்த ஷெஃப்போட குடும்பத்தை சேர்ந்தவங்க தலைமுறையா ரோஸ்டட் டக்க ரொம்ப டேஸ்டா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஹோட்டலுக்கு வர எல்லாருமே ஃபிங்கரை லிக் பண்ணாம போக மாட்டாங்க. அதனாலயே நிறைய பேர் அதை காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த ஷெஃப்போட ரெசிபியை யாராலையும் காப்பி பண்ண முடியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃப்ரைடு சிக்கன் கடை அந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பிசினஸ் வார் ஸ்டார்ட் ஆயிருது.